வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஏஎல்பி தேர்வுக்கான சிபிஏடி தேர்வு தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அண்ட் குரூப் டி தேர்வுக்கான தேர்வு மாதம் எப்போ நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எக்ஸ்பெக்டட் மந்த் எப்போ சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸில் உடனுக்குடன் பெற நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அடப்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர் வந்த இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஓகேங்களா, இதுக்கான சிபிஏடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 நடைபெறும் சொல்லிட்டு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் சிபிடி 2க்கான ரிசல்ட் இன்னும் வரல. ஓகேங்களா, ஸோ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, இப்போ ஒரு டேட் சொல்லிடுறாங்க. பட் டேட் சொன்னதுக்காக என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வேகமாகவே ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னும் ஒரு 2 or 3 டேஸ் உங்களுக்கு என்ன ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ சிபிடி 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு இருக்க போது. ஓகேங்களா, ஸோ அந்த பார்ட் பியில் நீங்கள் குவாலிஃபை ஆயிருக்கணும். அப்போ நீங்கள் பார்ட் ஏல நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சிபிஏடிக்கு போக முடியும். இப்போ இந்த சிபிஏடிக்கு என்ன பண்ண போகிறாங்க, மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதில் 8 டைம்ஸ். ஓகேங்களா, ஸோ 8 டைம்ஸ் வேகன்சி வச்சு என்ன பண்ண போகிறாங்க, இந்த சிபிஏடி எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஓகே, ஸோ இதோட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதுவுமே நம்ம என்னது நல்லாவே நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா, அதையும் மைண்டில் வச்சுக்கோ. இப்போ சிபிஏடியும் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ சிபிடி 2க்கான ரிசல்ட் இன்னும் 2 நாளில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, எக்ஸாம் டேட் எப்போ வரப்போகுது, ஜூலை 15. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஹால் டிக்கெட் அதே மாதிரி எக்ஸாம் சிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் சிட்டி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தெரியும். ஹால் டிக்கெட் ஒரு என்ன பண்ணலாம், நமக்கு என்னைக்கு தேர்வு நடக்க போகிறதோ 4 மணிக்கு நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஏஎல்பி 2024 அனௌன்ஸ் பண்ண தேர்வுக்கான ப்ராசஸ் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ 2025லும் அப்ளிகேஷனும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கான அப்டேட்டும் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு. முக்கியம் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டிபிசி தேர்வு. ஓகேங்களா, என்டிபிசி கிராஜுவேட் இப்போ என்டிபிசி கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் 24 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, என்டிபிசி கிராஜுவேட் தேர்வு ஜூன் 24 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சிபிடி 1. இப்போ இந்த சிபிடி 1 தேர்வுக்கான ஆன்சர் கீ. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 வீக்குள்ளே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஜூன் 24 தேர்வு முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ என்ன பண்ண 1 வீக்கில் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணி நீங்களே ஒரு கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓவரில் எவ்வளோ கொஸ்டின் நம்ம கரெக்டு, எத்தனை கொஸ்டின் தாங்க பண்ணிக்கலாம். அப்போ 3க்கு 1 நெகட்டிவ் மார்க் போடுங்க. ஸோ ஓவரில் நம்ம என்ன பண்ண ஒரு மார்க் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ என்டிபிசி கிராஜுவேட். அப்போ அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் எப்போ சார் வரும், அண்டர் கிராஜுவேட்க்கான எக்ஸாம் டேட் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பெக்ட் அப்படி பார்த்தோம்னா, ஏன்னா எந்த ஒரு தேர்வு வந்தாலும் ஸோ அவங்க தேர்வு தேதி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு மினிமம் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே அவங்க சொல்லணும். இப்போ வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் இன்னும் டேட் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இது ஆகஸ்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆகஸ்ட்ல தான் வரும். அப்போ ஜூலைல அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணாதான் ஆகஸ்ட்லயும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ பட் என்னது ஆகஸ்ட் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது என்டிபிசி அண்டர் கிராஜுவேட். ஓகேங்களா, ஸோ 12th பேஸ் பண்ணு. ஓகேவா, அப்போ கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி குரூப் டி. ஓகேங்களா, ஸோ 10th பேஸ் பண்ணி தேர்வுகளுக்கு ஒரு தேர்வு பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் டி தேர்வு தான். ஸோ இந்த குரூப் டி தேர்வுக்கான எக்ஸாம் டேட் அது எக்ஸாம் மந்த் எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா என்டிபிசிங்கிறது ஸோ கொஞ்சம் 2 நாள் நடத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் குரூப் டிங்கிறது குரூப் டி கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அதிக நடத்துவாங்க செப்டம்பர். ஓகே, இப்போ என்டிபிசி ஆகஸ்ட்லையும் குரூப் டி செப்டம்பர்லையும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்தி ஸோ இந்த தேர்வுக்காக நம்ம என்ன படிக்கணும், ஸோ அதுக்கான புக்ஸு டெஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ரிவிஷன்ஸ் ஏதாவது ஒன்று ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஸோ காமனாக சப்ஜெக்ட் தான். ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்க போகுதுன்னா ஸோ மேக்ஸ் இருக்க போகுது, இன்னொன்று ரீசனிங், அடுத்து சயின்ஸு, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா, இந்த மொத்தம் இந்த 4 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த 2 சப்ஜெக்ட்டுமே 2 தேர்வுமே இருக்க போகுது. அப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நல்லா படித்தாலே போதும், நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் தேர்வு ஆகஸ்ட்லையும் குரூப் டி செப்டம்பர்லையும் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் இதில் தான் வர வாய்ப்பு, ஏன்னா அதுக்கு முன்னாடி வர வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நம்ம ரயில்வே தேர்வுக்காக ஸோ நம்மளோட புக்ஸும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம்.
இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரூ. 1799 மட்டும்தான். விருப்பமுள்ள கீழே உள்ள எண்களை 90034400 நம்பர் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். மேலும் ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.